வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குலதெய்வ மகா எந்திரத்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர்ற பெல் சிம்பலையும் ஆல்ன்றத கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த குலதெய்வ மகா எந்திரத்த எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோவில்ல இருக்கக்கூடிய கருவறையில இருக்கக்கூடிய சிலைக்கு அடியில இந்த எந்திரத்த பிரதிஷ்டை பண்ணி வைப்பாங்க. இதை ஏன் பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த கோவிலுக்கு வரக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு வேண்டுதலுக்காக கோவில்களுக்கு வருவாங்க. ஒரு நபர் பார்த்தீங்க அப்படின்னா, குடும்ப கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு வருவாங்க. ஒரு நபர் செல்வம் சேரணும் அப்படின்னு வருவாங்க. ஒரு சில நபர்கள் எதிரி தொந்தரவுகள் அதிகமா இருக்கு அப்படின்னு வருவாங்க. ஒரு சில நபர்கள் குழந்தை இல்லாம குழந்தை பாக்கியத்துக்காக அந்த கோவிலுக்கு வருவாங்க. இது போல அனைத்து காரியங்களுமே நிறைவேறினதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மகா எந்திரத்த பிரதிஷ்டை பண்ணி வைப்பாங்க. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வீட்லயும் இந்த எந்திரத்த வச்சு வழிபட்டோம் அப்படின்னா, நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்கும். அதுபோல செய்வன பாதிப்பு, ஏவல் பாதிப்பு இருக்குது அப்படின்னாலும், உடனடியாக இதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இதுக்கு மேல வருது அப்படின்னாலும் சரி, அந்த இடத்துல நிக்காது, விட்டு விலகிரும். குடும்பத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சண்டை சச்சரவுகள் இருக்காது. குடும்பத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சந்தோஷம் நிகழும். அதுபோல தொழில் வளர்ச்சி அடையும். நீங்க நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே நடக்கும். அதுபோல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோவிலுக்கு போய் நீங்க எவ்வாறு வேண்டுறீங்களோ, அது அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எந்திரத்த நீங்க வீட்ல பூஜை பண்றீங்க அப்படின்னா, அதன் மூலியமா கண்டிப்பா 100% நடக்கும். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, குலதெய்வம் வெகு தொலைவில இருக்குது. உங்களுக்கு அத அடிக்கடி போய் வணங்க முடியல. ஏதாவது வருடத்துக்கு ஒரு முறை தான் வணங்குறேன். அப்படி தினந்தோறும் வணங்கணும் அப்படின்ற நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எந்திரத்த வீட்ல பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, செப்பு தகடு, காரிய தகடு, வெள்ளி தகடு, தங்கத் தகடு இது போல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தகடுகள்ல எழுதலாம். உங்களுக்கு எப்படி தோதா இருக்குதோ, அது போல தகட்டுல எழுதிக்கங்க. இந்த ஸ்கிரீன்ல குடுத்திருக்கிற எந்திரத்த பார்த்தீங்க அப்படின்னா எழுதிக்கங்க. இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா, மந்திரங்கள்லாம் எதுவும் கிடையாது. வெறுமனே எந்திரத்த மட்டும் எழுதிக்கங்க. அதே போல எந்திரத்த எழுதி முடிச்சுட்டீங்க அப்படின்னா, பாலு, பன்னீரு, மஞ்சள் நீரு இது போல பார்த்தீங்க அப்படின்னா, மூழ்கி எடுங்க. அந்த எந்திரத்த பார்த்தீங்க அப்படின்னா, சொட்டை இல்லாம மூழ்கி எடுங்க. அதுபோல ஐங்காயம் இருந்தது அப்படின்னா வைங்க. அப்படி இல்ல அப்படின்னா, குலதெய்வ வசியமை இருந்தாலும் வைக்கலாம். வைக்கணும் அப்படின்றது அவசியம் இல்ல. குலதெய்வ வசியமை உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா, தாராளமா வைக்கலாம். அது எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட இல்ல அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா, வெறுமனே 4 மூலைகளும் அந்த நடுப்புறத்திலயும் பார்த்தீங்க அப்படின்னா, மஞ்சளும், குங்குமமும் வைங்க. வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் தரையில வைக்காதீங்க. ஏதாவது ஒரு பட்டு துணியில வைங்க. அப்படி இல்லைன்னா விபூதி தட்டுல வைங்க. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விளக்கு ஒளி ஏத்தி, தினந்தோறும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்க குலதெய்வமா நினைச்சு அத பூஜை பண்ணிட்டு வாங்க. இந்த மகா எந்திரத்த வீட்ல வச்சு வழிபட்டோம் அப்படின்னா, நமக்கு எதுவும் பிரச்சனைகள் வருமா அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. நன்மைகள் தான் நடக்கும். தீமைகள் எதுவும் நடக்காது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, யார் வேண்டுமானாலும் பிரயோகம் படுத்தலாம். இந்த எந்திரத்த வளர்பிறை நாட்கள்ல எழுதுங்க. ஏதாவது ஒரு சுப முகூர்த்த வேலைகள்ல எழுதுங்க. இல்ல அப்படின்னா, உங்களோட குலதெய்வத்துக்கு ஏற்ற நாட்கள்ல எழுதுங்க. அது போல எழுதி பார்த்தீங்க அப்படின்னா, பிரயோகம் படுத்தலாம். ஏன்னா, இந்த எந்திரத்த பிரயோகம் படுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அனைத்து பிரச்சனைகளையுமே தீரும். ஏன்னா, உங்களோட குலதெய்வத்த வழிபடுறீங்க அப்படின்னா, அனைத்து பிரச்சனைகளுமே தீரும். அப்படி கொஞ்சம் தூரமா இருக்குது அப்படின்ற நபர்கள்லாம் அடிக்கடி வழிபட முடியாத நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது போல முயற்சி பண்ணி பாருங்க. நல்ல ஒரு பலன் தரும். திருமண தடை நீங்கணும் அப்படின்னாலும் சரி, குழந்தையின்மை தீரணும் அப்படின்னாலும் சரி, பண கஷ்டம் இது போல பார்த்தீங்க அப்படின்னா, அஷ்ட கர்மங்கள்ல அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு எந்திரத்தின் மூலியமா நிவர்த்தி ஆகும். அதுபோல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம், எந்திரங்கள் ஏதேனும் சேதங்கள் ஆயிருச்சு, ஒண்ணு கிழிஞ்சிருச்சு, இல்ல எழுதும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிறிய ஓட்டை விழுந்துருச்சு, கிழிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த எந்திரத்த கோவில் குளங்கள்ல கொண்டு போய் போட்டுருங்க. இது போல சேதமான எந்திரங்கள், இந்த எந்திரங்கள்ல வேற எந்த எந்திரங்கள் எழுதுனீங்க அப்படின்னாலும் சரி, சேதம் ஆயிருச்சு அப்படின்னா, அது கோயில் குளத்துல கொண்டு போய் போட்டுருங்க. அத வச்சு வணங்குனீங்க அப்படின்னா, அசுப பலன்கள் தான். அது நீங்க என்ன வேண்டுறீங்களோ, அதற்கு மாறாக நடக்க ஆரம்பிச்சிரும்.
இந்த எந்திரத்த பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால எழுத முடிஞ்சது அப்படின்னா எழுதுங்க. இல்ல அப்படின்னா எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நான் வந்து எழுதி வந்து கொரியர் வந்து பண்ணி விட்டுறேன். நன்றி, வணக்கம்.